ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியான வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம இன்றைக்கி 1 கிலோ வஞ்சரம் மீன் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா மீனையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 2 தக்காளி, அப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளி கொத்தமல்லி பேஸ்ட், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா அப்புறம் மசாலா மீனில் ஒட்டாது. இப்போது நம்ம மீன்லாம் இதில் சேர்த்துட்டு மசாலா மீனோட எல்லா சைஸ்லேயும் கோட் ஆகுற மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பேனில் ஒரு 3 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும், இல்லைன்னா மசாலாலாம் பிரிஞ்சு வந்துடும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். நம்ம இன்னைக்கு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நிறைய எண்ணெய் சேர்த்து நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.